சிங்கப்பூரில் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை அண்ட் எவ்வளோ சேலரி இருக்கணும், எவ்வளோ ஆனுவல் இன்கம் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தெரிஞ்சுப்போம். சிங்கப்பூரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பேங்க்கில் ஒன்று வந்து பிஓஎஸ்பிங்க. அதில் வந்து நம்ம கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஃபாரினராக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் 45,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆகணுங்க. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா 1 மந்த்துக்கு 3,000 எபோவ் வந்து நீங்கள் சேலரி வாங்கினா தான் அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. அப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பிஓஎஸ்பி பேங்க் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டு ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிங்க, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்டாக வேணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்லிப்பு. ஸோ இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. கிரெடிட் கார்டு வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் ஆர் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா பே லேட்டர் பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, ஆனால் மைனஸ் நீங்கள் கரெக்டாக பே பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜும்